Sunland Refined Sunflower Oil. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். பணம் கொட்டும் பனைமரம், இது பனை இல்ல எங்க உசுறு, அதுதான் எங்க சொந்தம். கல் சுமந்து பனை ஏறி விழா எடுத்து கொண்டாடிய மக்கள். இந்த ஒத்த மரம் 500க்கு மேற்பட்ட பொருட்களை தருதா, படையலிட்டு வழிபாடு. இப்படி ஒரு திருவிழாவா? அப்படி என்னென்ன நன்மைகள் இருக்கு? நம்ம தமிழ்நாட்டிலே பனைமரம் மேல ஒரு முதல் சிங்கப்பெண் 50 பெண்களுக்கு படித்ததற்கு சொன்ன காலம் போய் இன்னைக்கு பனைமரம் ஏறி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமே ஒரு முன்னுதாரணமாக திகழும் சகோதரி கரிஷ்மா அவர்களை பல்லாண்டுகளுக்கு பிறகு பனை திருவிழா. இந்தியாவிலேயே முதன்முறையாக பூரி குடிசையில் நடைபெறும் பனை திருவிழா. பனை மரங்கள் தமிழரின் வரலாற்றை பறைசாற்றும் மரங்கள். அதன் வேர்கள் மண்ணிற்குள் மிக ஆழமாக சென்று உறுதியாக நிற்பதால் கடும் புயல் அடித்தால் கூட அசையாமல் நிற்கிறது. அதனால் ஊர் எல்லைகளில், ஆற்றோர பகுதிகளில், கடற்கரையோர பகுதிகளில் இந்த மரங்களை விதைத்து அதிலிருந்து விழும் விதைகள் வரிசையாக அடர்ந்து வளரக்கூடிய தன்மை கொண்டது. அது கஜா போன்ற பெரும் புயல்களையும் தடுக்கும் வல்லமை கொண்டது. அதன் வேர் முதல் தலை வரை பல வகையான பயன் தரக்கூடியது. இதனால் பனை மரத்தை பணப்பயிர் என்றும் அழைக்கிறார்கள். அதனால் 500க்கும் மேற்பட்ட பொருட்கள் மனிதனுக்கு கிடைக்கிறது. குறிப்பாக பனை ஓலை, பனங்கட்டை, நுங்கு, பதநீர், கள்ளு, பனங்கிழங்கு, பனம்பழம், தவுன், கருப்பட்டி, பனங்கற்கண்டு, பனை வெல்லம், பனைநார் போன்ற இயற்கையான பொருட்களும் நமக்கு கிடைக்கிறது. இந்த நிலையில் விழுப்புரம் அருகே பூரி குடிசை என்ற கிராமத்தில் பனை திருவிழா கோலாகலமாக நடத்தியிருக்கிறார்கள். தமிழ்நாடு பனை ஏரிகள் பாதுகாப்பு இயக்கம் ஒருங்கிணைந்து நடத்தும் இந்த திருவிழாவில் பனை பொருட்களான உணவு கண்காட்சி, கைவினை பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றது. இந்த விழாவில் 100க்கும் மேற்பட்ட பனை ஏரிகள் ஊர்வலமாக பறையடித்துக் கொண்டும் சிலம்பம் ஆடி வந்தும் பனை மரத்திற்கு படையிலிட்டு திருவிழாவினை கொண்டாடினர். மேலும் தமிழகத்தில் பனை மரத்தின் முக்கியத்துவம் குறித்து அனைவரிடத்திலும் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். Sunland Refined Sunflower Oil. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும்.